இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ இது ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தப்பு பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரியும் நான் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம் கோடு வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ண போகுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வியூவாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்வல் கொரியில் வந்து நம்ம வியூவாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம சீக்வல் செல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து query அடித்து நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வியூவாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வியூவாக கன்வெர்ட் பண்ணணும்னு தேவை கிடையாது. ஸோ நம்ம வந்து வியூவாக கன்வெர்ட் பண்ணாமலே நம்மளால் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதை வந்து நம்ம இன்னொரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை டேரெக்டாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேமை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டேட்டா ஃப்ரேம் தான். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் இந்த டேபிளுக்கு வந்து 3 காலம்ஸ் தான் இருக்குது. ஐடி, நோட்ஸு, ஹையர் டேட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்னா இந்த நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குல்ல. ஸோ இதில் தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த நோட்ஸ் காலம் பேஸ் பண்ணி நான் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ பேசிக்காக இந்த டேபிளில் இருந்து இந்த co__ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா ஐடி 1ல் வந்து co__ ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஐடி 4ல் வந்து co__ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 2 ரெக்கார்டை மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து எதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் லைக் கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஐடி காலமையும் இந்த ஹையர் டேட் காலமையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து இந்த நோட்ஸ் காலம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து லைக் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது லைக் கீவேர்ட்னா என்னன்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கீழே வந்து ஒரு கோட் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கோடு. ஸோ பேசிக்காக என்னென்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நான் வந்து இங்கே view_sample அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் வியூ. ஸோ அதோட நேமை வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் வேர் நோட்ஸ். ஸோ இந்த காலம் இருக்குல்ல, இந்த நோட்ஸ் காலமை யூஸ் பண்ணி லைக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா %cold அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த கோல்டு அப்படின்னு சொல்கிற கீவேர்டு வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபில்டர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட 5th ரெக்கார்ட் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட 5th ரெக்கார்ட். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபில்டர் இந்த ரோ மட்டும் ஃபில்டர் ஆகுது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டில் இருக்கிற அதாவது அந்த co__ சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிறத மட்டும் எனக்கு வந்து பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது தோணுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க இன்டர்வியூவில் அப்படின்னா இந்த co__ ஸ்டார்ட் ஆகுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த co__ போடுறாங்க. ஸோ இது வந்து மேக் சென்ஸ் தான் கரெக்டாக. ஸோ நார்மலாக நம்ம வந்து இப்போ கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸை அதாவது ஃபுல் வேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த CO__ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இப்போ இந்த கோடை நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறாங்க. அப்படி ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி இதை ஃபில்டர் பண்ண சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்த மாதிரி லைக் கீவேர்டில் CO__ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 ரெக்கார்டு வரதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரெக்கார்டுமே வருது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைக் கீவேர்டில் வந்து 2 வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் இருக்குது. அது என்னென்ன கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த %1, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த _1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயின் மேட்ரு. ஸோ பேசிக்காக வந்து இந்த கேரக்டரை நீங்கள் வந்து லைக் கீவேர்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த கீவேர்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும், பேக்வேர்ட் ஸ்லாஷ். ஸோ இப்படி கொடுக்குறனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லைக் கீவேர்டு கிட்ட சொல்கிறீங்க
நான் வந்து இத வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா நான் வந்து கன்சிடர் பண்றேன். இத வந்து நான் வந்து ஒரு ஆப்பரேஷனா கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன மீன் பண்ணுதுன்னா, CO அண்டர்ஸ்கோர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா CO அண்டர்ஸ்கோர்ன்னு மீன் பண்ணுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நீங்க வைல்ட் கார்ட் கேரக்டரா நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இத நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த 2 ரெக்கார்ட் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டா வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இது நெறைய பேருக்கு வந்து தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். ஸோ இதே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். ஸோ 2 இது இருக்கு. வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ். ஒண்ணு வந்து அண்டர்ஸ்கோர், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ். ஸோ பெர்சன்டேஜ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இங்க வந்து பார்த்தாலே தெரியும். நீங்க வந்து பெர்சன்டேஜ் நீங்க வந்து லைக் கீவேர்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது என்ன மீன் பண்ணும் அப்படின்னா, அது வந்து எந்த கேரக்டரா அதாவது 0 ஆர் மோர் கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இந்த அண்டர்ஸ்கோர் வந்து எதுக்காக இந்த லைக் கீவேர்ட்ல வந்து மெயினா வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கேரக்டர் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அண்டர்ஸ்கோர் வந்து குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்படி நான் வந்து குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னோட 3 கேரக்டர் வந்து எல்லா இருக்கிறது வந்து எனக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இப்படி குடுக்கலாம். அண்டர்ஸ்கோர், அண்டர்ஸ்கோர். ஸோ இந்த 2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவா கூடனாலும் இருக்கலாம். ஆனா வந்து எனக்கு 3 லெட்டர் வந்து எல்லா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த நோட்ஸ்ல வந்து 3 லெட்டர் வந்து எல் இருக்கோ, அது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 5 இருக்குல்ல, கோல்ட் அண்டர்ஸ்கோர் வேவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இதில வந்து எல் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இத நான் வந்து இப்ப நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த கோல்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆகுது பாருங்க. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்கோரும் பெர்சன்டேஜும் வந்து பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவானா கூட இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ். ஸோ அதனால பெர்சன்டேஜ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லைக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த அண்டர்ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ வந்து அது வந்து டிஃபைன் பண்றது. ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அண்டர்ஸ்கோரும் பெர்சன்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைக் கீவேர்டோட ஒரு வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸா இருக்கனால, ஸோ அத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம பேக்ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அத வந்து இக்னோர் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன பேருக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இது தெரிஞ்சிருக்கணும். நெறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் சியர்ஸ். பாய்.